Love Shots by Love Guru. Only on Radio City. ரேடியோ சிட்டி கேட்குறீங்க, நான் உங்கள் லவ் குரு. இது பிரீத்தியோட பகிர்வு. பிரீத்தி வீட்டிலேருந்தே டியூஷன் எடுக்கிறாங்க. அவங்க காலேஜ் முடித்த கையோடு டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 10th 11th 12th வந்து மேக்ஸ். அவங்க வீட்டு வருமானம் அப்படின்னா பிரீத்தியோட வருமானம் மட்டும்தான். வெளியே வேலைக்கு போகலாம், ஆனால் அவங்க அப்பா வந்து இல்லை வேலைக்கெலாம் தேவையில்லை, வீட்டிலேருந்து டியூஷன் எடுக்கிறதுனா ஓகே. அப்போ எதுக்குப்பா என்னை படிக்க வச்சிங்க அப்படின்னு கேட்டால், படிக்க வச்சது நீ கேட்டதுக்காகமா, இப்போ நாங்கள் சொல்கிறோம்ல இதுதான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கா என்னடா அது, நம்மளோட ஆசையே நிறைய இருக்குது, அதை கேட்க கூட மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது லவ் குரு. அதுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்கு மேலே ஒருத்தவங்க கூடி வந்தாங்க. அவங்க சன் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு. வரும்போதே அவங்க வீட்டு வாடகைக்கு வரும்போதே எங்கள் அப்பா சொன்ன ஒரே விஷயம், இங்கே பாருமா, நீங்கள் கரெக்டாக இருப்பீங்கன்ட்டு தான் வாடகைக்கு வைக்கிறேன், வயசை பையனை வர வச்சுருக்கீங்க, பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் அவங்க சன் வருத்தம் தெரியாது, போகிறதும் தெரியாது. பிரீத்தியாக தான் சொல்லியிருந்தாங்க, அவர் வருத்தம் தெரியாது, போகிறதும் தெரியாதுங்க. அது மாதிரியான ஒரு பர்சன். ஒரு நாள் எங்கள் அப்பா ஊருக்கு போயிருந்தார். அப்போது நானும் எங்கள் அம்மா வீட்டில் சமையல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ தான் வீடு நிம்மதியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சும்மா சிரித்து பேசிகிட்டு இருந்தோம். அப்பா அவர் வரும்போது எங்கள் அம்மா கேட்டாங்க, பார்த்துட்டு, தம்பி வடை செஞ்சுருக்கேன் சாப்பிட்றீங்களா அப்படின்னாங்க. இல்லைங்க ஆண்டி, பரவாயில்ல. பரவாயில்ல சாப்பிடுங்க. ஐயோ அங்கிள் ஏதாவது சொல்ல போகிறாரு, அவர் இப்போ இல்லை, வெளியே போயிருக்காரு. அப்படிங்களா, சரி ஓகே, நான் உள்ளெலாம் வரல, இங்கே கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க ஆண்டி, நல்லா செஞ்சுருக்கீங்க. ஒன்று அந்த பொண்ணு, அதாவது பிரீத்தி, அவங்க சொல்லியிருந்தாங்கல்ல, நான் தான் சமைச்சேன், நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா பண்ணியிருக்கீங்க. பிரீத்தி சொன்னாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தோம். மனசை விட்டு பேசுகிறதுக்கு ஒரு நபர் கிடைச்சாரு. என் லைஃப்பில் லவ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது கிடையாது. காரணம் என்னென்னா, எங்கள் அப்பா உண்டு இல்லைன்னு மாற்றிடுவார். அதனால எனக்கு அந்த தாட்டே வந்தது கிடையாது. ஆனால் இந்த நபரை பார்த்த பிறகு, பேசின பிறகு என் லைஃப் வந்து வேறு மாதிரி அழகாக மாறும்னு தோணுச்சு. என்னோடய வாழ்க்கையில் என்னோடய ட்ரீம் என்னன்னு கேட்ட நபர் இவர் தாங்க. இவர் கேட்கும்போது நான் எல்லாமே ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு பிடிச்சது, காது கொடுத்து கேட்குறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நான் என் மனசு திறந்து சொன்னேன், இப்போ நான் உங்ககிட்ட என்னுடைய காதலை வெளிப்படுத்தினா உங்களால் என்ன ஏற்றுக்க முடியுமா? அவருக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. ஏங்க இப்படி கேட்குறீங்க? உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸரு, அவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சா அவ்வளோதான். இல்லைங்க, என் லைஃபை பாதி போயிட்ட மாதிரி ஒரு ஃபீலு. நீங்கள் தான் சொல்லணும், யோசிச்சு சொல்லுங்கள். நான் இதுக்காக நீங்கள் ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அவர் சொன்னது, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. அவர் பேர் சொல்லவே இல்லைல்ல, சதீஷ். ஐடியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவர் என்னை விரும்புகிற விஷயத்த எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன். எங்கள் அம்மாவுக்கும் பிடிச்சிருந்தது. அதே மாதிரி சதீஷா அவங்க அம்மா கிட்ட சொன்னார், அவங்களுக்கும் பிடிச்சிருந்தது. எங்கள் அப்பா கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி பார்த்தாங்க. எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணேன், இது இப்படியே இருந்தால் என் லைஃப்பை போய்டும்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அதனால் பதிவு திருமணம் பண்ணிக்கிட்டோம். எங்கள் அப்பா கொஞ்ச நாள் பேசவே இல்லை. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவரும் மனசு மாறி இறங்கி வந்தார். இப்போ என்னோடய லைஃப் அழகாக இருக்குது. என்னோடய ட்ரீம், ஒவ்வொரு ட்ரீமே என் கணவர் நிறைவேற்றி வச்சிட்ருக்காரு. அது மாதிரியான ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் லவ் குரு. என்னை தாங்குறாரு. வார்த்தையால் தாங்கிறது வேறு விஷயம். உன்னை அவ்வளோ லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அந்த லவ்வை காட்டினா தானே லவ். அது செயலில் இருக்கணும்ல. செயலில் இல்லாமல் எவ்வளோ பிடிச்சிருக்கு, இப்படி பிடிக்கும் அப்படி பிடிக்கும்னு சொல்லலாம். உன்னை இப்படி பார்த்துப்பா அப்படி பார்த்துப்பான்னு சொல்லலாம். இது எல்லாமே அவர் செயலில் காட்டுறாரு. என்னோட ட்ரீம் நிறைவேறிட்டு இருக்கு ஒவ்வொன்றும்.
இது காரணம் என்னுடைய கணவர், அவரை எப்போவுமே நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம் பிரீத்தி, ஹாப்பியாக இருங்க. இப்படியான ஒரு பர்சன் உங்களுக்கு கிடைச்சது சூப்பர், செம்ம. அழகாக லவ் பண்ணுங்கள், கடைசி வரைக்கும் லவ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. ஓ, இவ்வளோ சீக்கிரம் டைம் ஓடிச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. இது ரேடியோ சிட்டி, நான் உங்கள் லவ் குரு. Love Shots by Love Guru. Only on Radio City.